உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 66ஆக உயர்வு. மண்ணில் புதைந்த சடலங்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் பலரை காணவில்லை என்பதால் அச்சம். கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை பகுதிகளில் முழு வீச்சில் மீட்பு பணி. ராணுவம், விமானப்படை, கடற்படையினர் மீட்பு பணியில் கைகோர்ப்பு. கேரளாவில் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டகையில் 700 பேர் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வான்வழியாக ஹெலிகாப்டர் சென்றாலும் தரையிறங்குவதில் சிக்கல். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டகை பகுதியில் தமிழ்நாடு மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பலரும் சிக்கியிருப்பதாக தகவல். தொழிலாளர் நலத்துறை சார்பில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பணியாற்றிய தொழிலாளர்களின் விவரங்கள் சேகரிப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் 35 தொழிலாளர்கள் மாயமானதாக தகவல். மழை அவ்வப்போது தலை காட்டுவதால் மீட்பு பணிகளில் சிக்கல் நீடிப்பு. முண்டகை பகுதிக்கு செல்லும் பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தற்காலிக பாலம் அமைப்பதில் தாமதம். தற்காலிக பாலம் அமைக்க தொடர்ந்து முயற்சித்து வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் கேரள எம்பிக்கள் வலியுறுத்தல். நிலச்சரிவால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். Okay, please. It's the land of everyone. Yes, you have made a point. You have made a good point. Compensation to those who are died. Okay. These are the three demands. Please understand. Please. Prime Minister of India and everybody. நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. கனமழை காரணமாக அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கேரளாவில் தொடரும் மழையால் காயத்ரிபுழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கோவை கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து பாதிப்பு. നിരോധിക്കും. ആവശ്യക്കാർ മാത്രമേ വഴി വരിക. പട്ടാമ്പി പാലം கேரளாவில் தொடரும் மழையால் அட்டப்பாடி, நெல்லியாம்பதி சுற்றுலா மையங்கள் மூடல். திரிசூர், அதிரப்பள்ளி, வாழச்சல் உட்பட மாநிலம் முழுவதும் நீர்நிலை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தடை. கேரளாவில் பெய்து வரும் மழையால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் பாதிப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. கேரள நிலச்சரிவு செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு வேண்டுகோள்.
கேரளா நிலச்சரிவு குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்த வழக்கு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய கேரளாவுக்கு உத்தரவு. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வால்பாறை அருகே சோலையார் இடதுகரை பகுதியில் கனமழையால் வீட்டின் மீது மண் சரிந்து விழுந்து விபத்து. வீட்டிற்குள் இருந்த மூதாட்டியும் பேத்தியும் உயிரிழந்த சோகம். வால்பாறை, பொள்ளாச்சியில் ஏற்பட்ட இருவேறு சம்பவங்களில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 119 அடியை தாண்டிய நிலையில் எந்நேரத்திலும் 1,25,000 கன அடி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரி டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணை வெள்ள உபரி நீரை கொண்டு சரபங்கா வடிநிலை ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும். திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹவுரா மும்பை விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 2 பயணிகள் உயிரிழப்பு. விசாரணைக்கு உத்தரவு. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் நிலுவைத் தொகையை வழங்கி முடிக்காத மத்திய அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பருவமழை காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு திருப்பிவிட்டு ஏன் பாதுகாக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு. ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சி. தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தினர் கைது. எந்த ஒரு போராட்டத்தையும் அடக்குமுறை மூலம் முறியடித்து விடலாம் என அரசு நினைக்கக்கூடாது. ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தலையில் ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு அடைந்த வடலூர் தனியார் பள்ளி மாணவர் கிஷோர் உயிரிழப்பு. உடல் உறுப்புகளை தானத்திற்கான பரிசோதனை செய்தபோது மரணமடைந்தார். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவத்தில் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். டெல்லி தலைமைச் செயலர், காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை பதக்கம் வென்று அபாரம். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் மனு பாக்கர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ். மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.